வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் கிரகங்களால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதாக நமக்கு இருக்காது. வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் அமையிறது தான். ஒரு சில நாள் கிரகங்கள் அமையிறது நமக்கு வெற்றி தருவதாக இருக்கும். அதே ஒரு சில நாள் நமக்கு கிரகங்கள் அமைவது ஆபத்து தருவதாக இருக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் மேச ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்க இருக்குல்ல, அதனோட அடிப்படையில் கிரக பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சினால் உங்கள் ராசிக்கு சொந்த வீடு, பதவி உயர்வு, அதிர்ஷ்டம் இது எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த டைம் ஆகஸ்ட் பிறக்கிறது கரெக்டாக சனிக்கிழமை அதுவுமா பிறக்கிறது. சனிக்கிழமை அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. மிக 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 முக்கியமான நாள். சனிக்கிழமை அதுவுமா மாதம் பிறக்கும்போது அந்த மாதம் சனிக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சனி ஆதிக்கம் இருக்கும்போது அது ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அந்த நேரம் சொந்த வீடு, பதவி உயர்வு இந்த மாதிரி கனவுகள் கூட நினைவாகும். ஸோ அந்த கனவுகள் உங்கள் ராசிக்கு சனியுடைய ஆதிக்கத்தினால நிறைவேறுமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் புட்டு வைக்க போகிறேன். ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதத்தில் 4 விதமான கிரகங்கள் 4 விதமான கிரக பயிற்சிகளை கொடுக்க போகுது. இது 12 ராசிக்காரங்களுக்குமே மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிக்காரங்களுக்குமே சொந்த வீடு, பதவி உயர்வு என நிறைய விஷயங்களில் செட்டில் ஆக போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அதில் உங்கள் ராசிக்கு என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஜூலை மாதம் முடிவடைந்து இன்னும் கொஞ்சம் 2-3 நாள்லேயே ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகுது. இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ரொம்ப சிறப்பானது. ஏன்னா சனிக்கிழமை பிறக்குது. ஒவ்வொரு மாதம் அந்த பிறக்கக்கூடிய நிகழக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகள் 12 ராசிக்காரங்களுடைய வாழ்விலுமே ஏற்ற இறக்கங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் ஏற்படுத்தும். அதோடு கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபஸ்தானங்களில் நமக்கு சஞ்சரிக்கும் போது அமோகமான பலன்களும், அசுப இடங்களுக்கு செல்லும்போது சவால்களும் நமக்கும் எதிர்நோக்கி வரும். அந்த வகையில் வரவிருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் நிகழக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் உங்கள் ராசினருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமலையை பொழியவும் வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க போகக்கூடிய அதிர்ஷ்டசாலி உங்கள் ராசிக்கு இருக்காங்கிற பேர் தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஸோ அந்த அதிர்ஷ்டசாலி வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க இப்போ பலன்கள் அதிரடியாக பார்க்கலாம். அதாவது அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க என்னங்கிறத பார்ப்பீங்க. செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியால் இந்த ஆகஸ்ட் மாதம் உற்சாகமும் தைரியமும் நிறைந்திருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. பயணங்கள் நீங்கள் செய்கிறது எல்லாமே இந்த மாதம் அதிகரிக்கும். அதோடு இது செலவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக குறைத்துக்குங்க. செலவுகள் ஏற்படுத்தினாலும் மனநிறைவு தந்தால் ஓகே. செலவுகள் ஏற்படுத்தக்கூடும், அதே சமயம் மனநிறைவு தராது. அதனால் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்குங்க. தகராறுகள் அல்லது மோதல்களை தீர்ப்பதற்காக நீங்கள் பணம் செலவழிப்பீங்க. அதோடு பலவீனமான சுக்கிரனின் காரணமாக உங்கள் ஆர்வம் படைப்பாற்றல் மற்றும் வடிவமைப்பின் பக்கம் சாயக்கூடும். அதனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குருவுடைய உச்சநிலையால் அதிர்ஷ்டமோ சூழ்நிலைகளோ உங்களுக்கு சாதகமாக இருக்குது.
இது முடிக்கப்படாத எந்த ஒரு படியையும் முடிக்கிறதுக்கு இந்த மாதம் உதவி செய்யும். அதுவும் ஆகஸ்ட் 12 அன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தின் காரணமாக யாருடனும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வருவதை தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதையும் தவிர்க்கணும். ஏன்னா நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அதோடு இந்த மாதம் நீங்கள் முடிக்கப்படாத பணிகளை முடிப்பீங்க. ஆடம்பர பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்கிற்காக நீங்கள் பணம் செலவழிக்கிறது இருக்குது. அதோடு அதெல்லாமே நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. 22ஆம் தேதியிலிருந்து உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடன்பிறப்புகளோடு மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பாதிப்பு வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய கவனமாகவும் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது மெயினாக உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு தொழிலில் இருக்கணும். இது புதிய திட்டங்களை தொடங்க அல்லது நிலுவையில் உள்ளவற்றை முடிக்க உதவியாக இருக்கும். வணிக கூட்டாண்மைகளில் எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் கூட்டாளரோடு புதிய முயற்சி தொடங்க நீங்கள் திட்டமிட்டிருந்தால் இந்த மாதம் அதை செய்யாமல் எச்சரிக்கையாக கடந்து விடுவது நல்லது. வடிவமைப்பு அல்லது படைப்பு பணிகளுக்கு இது உகந்த காலம் அல்ல. அதனால் அதையும் செய்யாதீங்க. ஆகஸ்ட் 5 முதல் உச்சம் பெற்ற வியாழனோடு புதன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சனி வகர நிலையில் இருப்பதால் புதிய சந்திப்புகளுக்கு வெளிநாடு செல்வதையும் தவிர்க்கணும். மூத்த அதிகாரிகளோடு வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. இருப்பினும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவளித்து பணியில் சிறப்பாக செயல்பட உதவுவாங்க. அதுவும் ஆகஸ்ட் 17 முதல் அலுவலக அரசியலில் கவனமாக இருக்கணும். ஸோ தொழிலெல்லாம் இந்த மாதிரி தான் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நிதி சார்ந்து உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனினுடைய சுட்டி காட்டுவது மாதிரி இந்த மாதம் இருக்கிறது போல் இந்த மாதம் உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். நிதிநிலையில் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட எச்சரிக்கை இதுதான். ஆடம்பர பொருட்களில் முதலீடு செய்வதற்கு இது ஒரு சாதகமான ஒரு டைமு. இருப்பினும் ஊக வணிகம் அல்லது பங்கு சந்தை முதலீடுகள் இந்த மாதம் பரிந்துரைக்கப்படாமல் இருக்கலாம். அதனால் ஆகஸ்ட் 12 வரை நீங்கள் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சொத்து வாங்கலாம். சனியுடைய வக்கர நிலை இருக்கிறதுனால பயணங்களுக்காக பணம் செலவழிப்பதை தவிர்க்கணும். அதுவும் ஆகஸ்ட் 28 அன்று சந்திர கிரகணம் நிகழ்வதால் அதை சுற்றியுள்ள முரண்பாடுகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இது கணக்கு தீர்ப்பில் நிதி இழப்புக்கு வழிவகுக்கும். அதனால் நிதி இழப்புக்கு வழிவகுக்காமல் இருக்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ நிதி சார்ந்து இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் மேச ராசிக்கு ஆகஸ்டில் குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமேட்டு காதல் மற்றும் திருமணம். கேதுவின் பயிற்சி உங்கள் உறவை பாதிக்கக்கூடும் என்பதால் இந்த ஆகஸ்ட் காலகட்டத்தில் உங்கள் பிணைப்பை புதுப்பிக்க அல்லது நீடித்திருக்கக்கூடிய தவறான புரிதல்களை தீர்க்க உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவிடுங்க. நீங்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு நண்பரை சந்திக்க நேரிடலாம். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அவர்களின் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த உகந்ததல்ல. ஸோ வெளிப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி தான் நிறைய கவனமாக இருக்கணும். பார்த்து கவனமாக இருந்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் ராசிக்கு பார்த்துட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மேச ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.